அன்பார்ந்த தொலைக்காட்சி நண்பர்களே, நீங்களா எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? நான் இவ்ளோ ட்ரெடிஷ்னலா வந்திருக்கேனே, இன்னமும் உங்களுக்கு தெரியல? தெரியுது. இன்னைக்கு பொங்கல் தானே. பொங்கல்னாலே ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். சரி, இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? பொங்கல்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? கலைகள். ஆமாங்க, நம்மளுடைய தமிழர்களின் நாட்டுப்புற கலைகள் தான். 2 கலர் துணியை கையில வச்சுட்டு ஆடுவாங்க. அதுவும் மதுரையில உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்டம். அது என்ன தெரியுமா? அட தெரியுமே, நம்ம ஒயிலாட்டம் தானே. இப்படிப்பட்ட ஒரு ஆட்டத்தை பாத்துருவோமா? அரிசி வளைஞ்ச ஊரு என் அத்தை பிறந்த ஊரு, என் அத்தை பிறந்த ஊரு இப்போ சுத்த சுடுகாடு. கரும்பு விளைஞ்ச ஊரு என் அப்ப பிறந்த ஊரு, கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலம் ஆச்சு. கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலம் ஆச்சு. நிறைஞ்சிருந்த நாடு எங்க நாடு, அந்த 6 குளம் இருந்த இடம் கட்டாந்தரையாச்சு. 6 குளம் இருந்த இடம் கட்டாந்தரையாச்சு. பாதி இடம் நகராட்சி பஸ் ஸ்டாண்டு ஆச்சு, அது மீது இடம் உயரமான குப்பமேடு ஆச்சு. கொடிகள் வளராம பூனி குறுகி போயிருச்சு தம்பி, பூனி குறுகி போயிருச்சு. இயற்கை வளங்களை பாதுகாக்கும் சங்கங்களை அமைச்சிடணும். இயற்கை வளங்களை பாதுகாக்கும் சங்கங்களை அமைச்சிடணும். கேடு தரும் செயல்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தி காத்திடணும். வளர்ச்சி என்ற பெயரினிலே காடுகளை அழிச்சு மரங்களையும் மலைகளையும் அதிகமாக ஓட்டச்சு. பூமிக்குள்ள இருப்பதையும் சுரங்கம் போட்டு சுரண்டி நெருப்பு மேல நெருப்பு வச்சு பூமி வெப்பமாச்சு. நெருப்பு மேல நெருப்பு வச்சு பூமி வெப்பமாச்சு. சஞ்சனா, இந்த ஒயிலாட்டம் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. சூப்பரா ஆடின நம் விண்ணரசி கலைக்குழுவை நாம் பாராட்டுகிறோம். அடுத்ததா, சங்க காலத்துல நம்ம போர் வீரர்கள் போருக்கு போறதுக்கு முன்னாடி தங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும் கோஆர்டினேஷனையும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த ஆட்டத்தை எக்ஸசைஸா ஆடுவாங்க. 2 மூங்கில கையில வச்சுட்டு ஆடுவதுதான் இந்த ஆட்டம். இதை சாக்கை குச்சி ஆட்டமும் சொல்லுவாங்க, சாட்டி ஆட்டமும் சொல்லுவாங்க. இந்த ஆட்டத்தை பாத்துருவோமா? வாங்கடா செல்லுங்களா, இன்னைக்கு உங்களை வண்டியில பூட்டி ஊரெல்லாம் சுத்தி காட்டி ஊர் மக்களுக்கு ஒரு செய்தி சொல்ல போறேன்.
பாட்டா தான் பாட போறேன். ஆனா அதுக்கு தாளம் ஆனா நீங்க இருக்கீங்களே. வண்டி கூட்டி உண்மைகள வண்டி ஏத்தி சத்தியத்தை சொல்ல போறேன் கேளுங்கடிய. ரெட்டமாடு வண்டி கூட்டி உண்மைகள வண்டி ஏத்தி சத்தியத்தை சொல்ல போறேன் கேளுங்கடிய. இந்த வண்டிக்காரன் பாட்டை கேட்டு சிந்தனையில் ஏத்தி வச்சு குனிஞ்சு நிமிர்ந்து ஆடி பாடுங்கடி. இந்த வண்டிக்காரன் பாட்டை கேட்டு சிந்தனையில் ஏத்தி வச்சு குனிஞ்சு நிமிர்ந்து ஆடி பாடுங்கடி. ரெட்டமாடு வண்டி கூட்டி உண்மைகள வண்டி ஏத்தி சத்தியத்தை சொல்ல போறேன் கேளுங்கடிய. எல்லாம் அழிஞ்சு போவதை பாருங்கடி. பச்சை வயல் வட்ட வேடி ஆகுதடி ஏரி கோலம் எல்லாம் அழிஞ்சு போவதை பாருங்கடி. திட்டமிட்டு பல கும்பல் கட்டாந்தரை ஆக்குதடி சட்டம் அங்கே கண்ணை மூடி தூங்குதடி. திட்டமிட்டு பல கும்பல் கட்டாந்தரை ஆக்குதடி சட்டம் அங்கே கண்ணை மூடி தூங்குதடி. ரெட்டமாடு வண்டி பூட்டி உண்மைகள வண்டி ஏத்தி சத்தியத்தை சொல்ல போறேன் கேளுங்கடி. இந்த வண்டிக்காரன் பாட்டை கேட்டு சிந்தனையில் ஏத்தி வச்சு குனிஞ்சே நிமிர்ந்து ஆடி பாடுங்கடி. சாட்டைக்குச்சி ஆட்டத்தை சூப்பரா ஆடின நம்மளோட கலைஞர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். எங்க இந்த சஞ்சனாவை காணோம்? அட சஞ்சனா, என்ன அது கையில? இது தெரியாதா? இதுதான் குறவன் குருத்தின் ஆட்டத்தில் யூஸ் பண்ற ஒரு பொருள். குறவன் குறவத்தி ஆட்டமா? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல. நான் என்ன சொல்றது, நம்மளே பார்க்கலாம் வாங்க. இப்போ வண்டு போல இல்லையடா படிச்சு நிமிந்து வர முயற்சி எடுக்கிறோண்டா. அதிகாரியாக வந்து காலு மேல காலு போட்டு சுறுசுறுப்பா பல வேலைகள் செய்யறோண்டா. ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஓடி ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஓடி ஜிங்கிடி காலோ.
சொன்னவங்க ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ போடு ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ போடு ஜிங்கிடி காலோ குறவன் குறத்தி இப்ப பண்டு போல இல்லையடா படிச்சு நிமிந்து வர முயற்சி எடுக்குறண்டா பெரிய மனுஷனெல்லாம் சாதி மத சண்டைகிட்டு நாய் நரி போல இங்கு உலகிட்டு திரிகிறான் பெரிய மனுஷனெல்லாம் சாதி மத சண்டையிட்டு நாய் நரி போல இங்கு ஊளையிட்டு திரியிறான் எங்க சாமி உங்களுக்கு நல்ல புத்தி தரட்டுன்னு எங்க சாமி உங்களுக்கு நல்ல புத்தி தரட்டுன்னு உங்களைய கரிசனையோடு நாங்க பாக்குறோமே ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ போடு ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ போடு ஜிங்கிடி காலோ குறவன் குறத்தி இப்ப வண்டு போல இல்லையடா படிச்சு நிமிந்து வர முயற்சி எடுக்குறோண்டா சந்தனமலையிலேறி காவடி சிந்து படிச்சு வள்ளி குற வள்ளிக்கு நிலா பந்தி வைக்கிறோம் சந்தன மலையில் ஏறி காவடி சிந்து படிச்சு வள்ளிப்புற வள்ளிக்கு நிலா பந்தி வைக்கிறோம் ஞானமும் மன தத்துவமும் இருக்குதடா விஞ்ஞானமும் மன தத்துவமும் இருக்குதடா உங்களோட நோய் தீர்க்க கணக்கும் இருக்குதடா ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ போடு ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ போடு ஜிங்கிடி காலோ குறவன் குறத்தி இப்போ வண்டு போல இல்லையடா படிச்சு நிமிந்து வர முயற்சி எடுக்கிறோண்டா கொரவ கொரத்தி இப்போ பண்டு போல இல்லையடா படிச்சு நிமிந்து வர முயற்சி எடுக்கிறோண்டா அதிகாரியாக வந்து காலு மேல காலு போட்டு அதிகாரியாக வந்து காலு மேல காலு போட்டு சுறுசுறுப்பா பல வேலைகள் செய்யுறோண்டா போடு ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ போடு ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ போடு ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ போடு ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ போடு ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ போடு ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ போடு ஜிங்கிடி காலோ நிறைய பூக்கள் சேர்ந்தா மனம் வரும். அது போலதான் நிறைய கலைகள் ஒண்ணு சேர்ந்ததுதான் இந்த கலை கதம்பம். இதுல கூடையாட்டம், மான் கொம்பாட்டம், வைக்கோல் ஆட்டம், அது அனைத்தும் இப்ப பார்க்கலாமா? வாங்க. என்ன சொல்ல வந்த? ஓஹோ, அப்படியா? அட, இத பாருடா.
தாண்டி துளி எடுத்து ஒரு மாலை நான் போக்கட்டுமா பச்சை பச்சை கிளி உனக்கு அத பரிசமா போடட்டுமா அழ வச்சிடும் இயற்கையம்மா அவளை கும்பிட்டு வணங்கிக்கம்மா அழ வச்சிடும் இயற்கையம்மா அவளை கும்பிட்டு வணங்கிக்கம்மா. இவ்ளோ ஆட்டத்தை பார்த்துட்டோம், அடுத்தது என்ன ஆட்டம்? அடுத்து வரப்போறது ஆட்டம் மட்டும் இல்ல, அது நம்மளுடைய வீரக்கலை. அப்படியா? அப்படி என்ன ஆட்டம்? அதுதான் நம்மளோட சிலம்பாட்டம். சரி, இப்ப போய் பாத்துடலாமா?
இவ்வளவு நேரம் கலைகளை பத்தி மட்டும் பார்த்துட்டோமே, அடுத்தது என்னது? வேற எதுவுமே இல்லையா என்ன? வேற எதுவுமே இல்லையாவா? இனிமேதான் ஆட்டமே இருக்கு. இப்போ நாம சமூக தொடர்பு பணிக்குழுவோடையும் சிடிசி அருட்சகோதரிகளோடையும் நம்மளுடைய பொங்கல் திருநாளை கொண்டாட போறோம். வாங்க கொண்டாடலாம். வாங்க வெல்கம் பண்ணலாம். ஹார்ட்டி வெல்கம். Thank you sister. ஹார்ட்டி வெல்கம். வாங்க எல்லாரும். ஹாப்பி. வாங்க சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்களும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம் சிஸ்டர். என்ன நிறைய வந்திருக்கு? ஆமா சிஸ்டர், எல்லாமே உங்களுக்காக தான். எங்க அன்போட சேர்த்து எல்லாமே உங்களுக்காக தான். இன்னைக்கு நாங்க எல்லாருமே சேர்ந்து கமிஷன் சார்பா உங்களோட சிடிசி அருள் சகோதரிகளோட நாங்க வந்து பொங்கலை கொண்டாட வந்திருக்கோம். கொண்டாடலாமா சிஸ்டர்ஸ்? ஓ தாராளமா. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் உங்களோட கொண்டாடுறதுக்கு. தேங்க்யூ சிஸ்டர். இது எங்களோட ஒரு சின்ன கிஃப்ட். ஓ தேங்க்யூ. தேங்க்யூ. சிஸ்டர், டெக்கரேஷன்லாம் சூப்பரா நீங்க பண்ணியிருக்கீங்க. பொங்கல் கொண்டாட போறோம். எது சிஸ்டர் நம்ம எப்படி ஆரம்பிக்க போறோம்? எப்படி? பானை வெயிட்டிங். பொங்கல் தான் ஃபர்ஸ்ட். அப்ப என்ன சிஸ்டர், வாங்க போவோம். சிஸ்டர், பொங்கலுக்கு எல்லாமே ரெடி. பொங்கல் பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? இருமோனா, எடுத்த உடனே அதை செய்யக்கூடாது. எதுனாலும் முதல்ல நம்ம கடவுளை நினைச்சு அவர்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும். இப்போ ஒரு சின்ன ஜெபத்தோட நம்ம இதை தொடங்கலாம். சரியா? எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. ஒளியின் இறைவனாகிய ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த புத்தாண்டின் பொங்கல் நாளன்று இந்த பொங்கலை சமைப்பதற்காக நாங்கள் அனைவரும் உமது பெயரால் ஒன்றிணைந்துள்ளோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் உணவுக்காக உழைக்கும் விவசாய பெருமக்களை உமது கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த உணவை தயாரிப்பதற்கு உழைக்கும் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக இன்று இந்த பொங்கல் நிகழ்வை எங்களோடு கொண்டாடுகின்ற இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நிகழ்வானது உமது கிருபையால் நல்ல முறையில் நடக்கவும், இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இது ஒரு அருளின் நாளாக அமைவதற்கும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஆமேன். தொடங்கலாமா? அடுப்பு கொளுத்திடலாமா? சிஸ்டர், எனக்கு ஒரு டவுட். என்ன? கிறிஸ்தவர்கள் ஏன் பொங்கல் கொண்டாடுறாங்க? பொங்கல் அப்படின்னாலே அறுவடை திருவிழா இல்லையா? நம்மளுடைய முதல் படைப்பை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம நன்றி கூறக்கூடிய ஒரு விழா. விவிலியத்துல பல இடங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். தங்களுடைய முதல் படைப்பை வந்து அவங்க அறுவடை திருவிழா, நன்றியின் திருவிழான்னு யாவே கடவுளுக்கு படைக்கிறது. அதுடைய ஒரு
தொடர்ச்சி தான் இதுவும். நம்மளுடைய விளைச்சல்களை ஒளியாம் கடவுளுக்கு அர்ப்பணித்து ஒரு நன்றி கூறக்கூடிய ஒரு திருவிழா தான் பொங்கல் திருவிழா. அதனால அது ஒரு பக்கத்துல இருக்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க எல்லாரும் பாருங்களேன், என்ன காஸ்டியூம்ல இருக்கிறீங்க. சாதாரணமா எல்லாம் ஜீன் பேண்ட்டு, டிஷர்ட்டு அந்த மாதிரி இருப்பீங்க. இன்னைக்கு எல்லாம் பார்க்கும் போதே அருமையா நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தோட அவ்வளோ நல்லா இருக்கு. வி ஆர் ப்ரவுட் டு சே தட் வி ஆர் தமிழியன்ஸ் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இருக்கு. இந்த திருவிழா பொங்கல் திருவிழா அப்படிங்கிறது மெயினா தமிழர்களின் திருவிழா அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இதுல கலாச்சாரமயமாக்கல் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்மளுடைய திருச்சபை ரொம்ப மையப்படுத்தி பேசக்கூடிய ஒரு இது. நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் கூட நம்ம நிறைய கலாச்சாரமயமாக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பலியிலேயே இந்த மாதிரி பானையில சமைக்கிறது, பொங்கல் வச்சு நம்ம எல்லாரும் தமிழ் கலாச்சார உடைகள்ல இருக்கிறது, கரும்பு கட்டி இது மாதிரி கொண்டாடுறது, இதெல்லாம் கலாச்சாரமயமாக்களுடைய ஒரு அங்கம். ஸோ அந்த விதத்துலயும் நம்ம இந்த பொங்கலை கொண்டாடுறது தகுதியும் நீதியும் ஆகும். தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர், எனக்கும் ஒரு டவுட். இப்போ பொங்கல் அன்னைக்கு ஏன் பொங்கல் செய்றோம்? அதுக்கு பதிலா பாயாசம் செய்யலாம், அதுவும் பால்ல தான் செய்யறது, பிரியாணி செய்யலாம், இன்னும் நிறைய ஃபுட் இருக்கு. நம்ம ஏன் பொங்கல் செய்யறோம்? இந்த திருவிழா பேரே என்னது? பொங்கல். இப்ப பொங்கல்ல பாத்தீங்கன்னா மெயினா நம்ம என்ன செய்வோம்? மஞ்சள் இல்லையா? மஞ்சளை வச்சு அதுல இட்ஸ் பார்ட் ஆஃப் செலிப்ரேஷன். அந்த மஞ்சள் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா மங்களமான காரியங்களுக்கெல்லாம் மஞ்சள் யூஸ் பண்றோம். இல்லங்களில் மங்களம் பொங்கட்டும் மஞ்சள். அதே மாதிரி இதுல மெயினா என்ன போடுவோம்? பொங்கல் இனிப்பா இருக்கிறதுக்காக நம்ம வெல்லம் போடுவோம். இனிமை, நம்மளுடைய இல்லங்களில் இனிமை தவழட்டும், இனிமை பொங்கட்டும். அதே மாதிரி அடுத்தது மெயினான ஒரு இன்கிரீடியன்ட் என்னன்னா பால். பாலுக்கு தான் பொங்கி வரக்கூடிய அந்த ஒரு பண்பு இருக்கு. இப்ப இந்த பொங்கலை நம்ம வாழ்த்தையே நம்மளுடைய தமிழ்ல இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்களுடைய வரிசையில கூட நம்ம சொன்னா ஒவ்வொன்றுலயும் பொங்குறத நம்ம பார்க்கலாம். அப்படின்னு வச்சோம்னா, இல்லங்கள் எங்கும் அன்பு பொங்கட்டும், ஆனந்தம் பொங்கட்டும், இனிமை பொங்கட்டும், ஈகை பெருகட்டும், உறவு பொங்கட்டும், உழைப்பு பொங்கட்டும், என்ன வேணாலும் சொல்லலாம். ஊக்கம் பெருகட்டும். அதுக்கப்புறம் அடுத்தது ஏ எண்ணங்கள் சிறக்கட்டும். சரியா? ஏற்றம் பெருகட்டும், ஐஸ்வர்யம் நிறையட்டும், ஒற்றுமை ஓங்கட்டும், ஓங்கு புகழ் நிலைக்கட்டும், அவையின் ஞானம் பெருகட்டும். அதே எங்கள் பொங்கல் நல்வாழ்த்தாக உங்கள் அனைவருக்கும் அமையட்டும். சிஸ்டர், பொங்கல் ரொம்ப ரொம்ப சூப்பர் சிஸ்டர். நானும் நிறைய வாங்கி சாப்பிட்டுட்டேன். நீங்க செஞ்ச பொங்கல் செம்மையா இருந்துச்சு. அப்ப நான் சாப்பிட்டதுக்கு 2 கிலோமீட்டர் நடந்துட்டு வந்தாதான் எனக்கு ஜீரணமாகும் போல. அதெல்லாம் வேணவே வேணாம். உங்களுக்கு ஜீரணமாகறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நாங்க வச்சிருக்கோம். நிறைய கேம்ஸ் இருக்கு, கூட்டிட்டு போங்க. கேம்ஸுமா? வாங்க விளையாடுங்க வாங்க. ஹலோ மக்களே, இப்போ பொங்கல் செஞ்சதுனால எல்லாரும் பொங்கல் சாப்பிட உட்காந்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இப்போ மியூசிக்கல் சேர் விளையாட போறோம். அதாவது பாட்டு நாற்காலி. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். டிஜே ஸ்டார்ட். பாட்டா யாரு வின் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். எல்லாம் ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. போராட்டங்கள் புதியல்ல, பாட்டுகள் One, two,
3 4 எல்லா மாதிரி ஆண்டிங்கன்னா மியூசிக்கல் சேர் ஆட முடியாது, விட்டு கொடுக்க மாட்டோம். இப்போ அகைன் 2 சேர் நம்ம வந்து எடுக்க போறோம். ஓகே அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டிஜே ஓடுங்க எல்லாம் கிருப ஒண்ணா ஆடுங்க, எல்லாம் ஆடுங்க, சும்மா ஆடாதீங்க. மியூசிக் போயிட்டு இருக்கு. உட்காந்து எல்லாருக்கும் -5 வாங்க. கமான் கமான், யாருமே ஓட மாட்டீங்க. ஓடுங்க ஓடுங்க சொல்ல. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல படம் எல்லாருக்கும், நல்ல படம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே இப்போ அடுத்த மாதிரி இன்னும் 3 சேர் வெளியே எடுக்க போறோம். ஓகே ஓட ஆரம்பிங்க. பல்ல 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 பல்லன்னு மாறிடுச்சு வாட்டு. எல்லாரும் நல்லா ஓடுங்க. ஒருத்தர் வந்தாரு என்னவா சார கொடுத்தாரு, ஒருத்தர் வந்தாரு சார புடுங்கினாரு. ஓகே வெளியே போன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த 3 சேர் எடுக்க போறோம். அடுத்த 3 சேர் எடுக்க போறோம். நெக்ஸ்ட் ரவுண்ட். நடக்க கூடாது, ஓடுங்க 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 எல்லாரும். அவர் சிஸ்டர் ஓடுங்க. இப்ப ஒரு சேர் எடுப்பா. ஓ மை காட். இப்போ நம்ம ரவுண்டு கிட்ட வந்ததுனால 2 சேர் எடுக்க போறோம். ஓகே நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்ஸ். ஓட யாரும் ஓட மாட்டீங்களே, ஓடுங்க கமான். ரன் ஸ்பீடா ரன் ரன் ரன். கமான் கமான். ஜலதக்கா ஓடுங்க, ஜலதக்கா ஓடுங்க, ஜலதக்கா ஓடுங்க. நீங்க தாண்டி கூட போலாம், ஓடலாம். நம்ம டோரா பூச்சி விளையாடல, நீங்க தாண்டி கூட விளையாடலாம். ரன் ரன் ரன். சிஸ்டர் ஜாலியா நடந்து வந்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே இதுக்கப்புறம் நான் கான்ஃபிடென்ட்டா விளையாடுவேன். அவங்க வெளியே போயிட்டாங்க. ஓகே இப்போ ஒரு சேர் மட்டும் எடுக்க போறோம். ஓகே கைஸ் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போலாம். நம்ம சீக்கிரமா முடிக்கணும். யார் இப்ப 3rd வராங்கன்னு பார்க்கலாம். ஓகே 3 2 1. எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போங்க, ஸ்ப்ரெட் பண்ணி போங்க, ஸ்ப்ரெட் பண்ணி போங்க. யாரும் சேர் கிட்ட வராங்க, ஸ்ப்ரெட் பண்ணி போங்க. சிஸ்டர் நானும் அந்த ஒரு சிஸ்டர் வாக்கிங் ஓடுங்க ஓடுங்க யாரும் ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி ஓடுங்க. வாக்கிங் போறாங்க சிஸ்டர். ஸ்ப்ரெட் பண்ணி ஓடுங்க, ஸ்ப்ரெட் பண்ணி ஓடுங்க. ஓடுங்க ஓடுங்க. மியூசிக்கல் சேர்ல முறையா நடந்து வந்து உட்கார்றவங்க இவங்க தாங்க. ஓகே இப்போ ஒரு சேர் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கமிஷனா கான்வென்ட்டான்னு பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3 2 1. ஓடுங்க ஓடுங்க ப்ளீஸ் ஓடுங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. Come on, run, run.
ஓகே, இப்போ லாஸ்ட் யார் அந்த வின்னர்னு பார்க்க வேண்டிய நேரம். ஓகே, இப்போ நம்ம வந்து கடைசி ரவுண்ட் வந்து நடத்த இருக்கிறோம். கடைசி ரவுண்ட்ல வந்து விளையாடி முடிச்சு யார் ஜெயிக்கிறாங்களோ இந்த பொங்கப்பானை உடையாம இருந்துச்சுன்னா இந்த பொங்கப்பானை உங்களுக்கு பரிசா தந்துடும். எடுத்துட்டு போய் கிச்சன்ல வச்சிருங்க. ஓகே, ரெடி, கமான் கமான், ஓடுங்க, நல்லா நல்லா ரவுண்டா. நான் சேரை தானே சுத்தி வரணும். சீனியரா ஜூனியரா பார்க்கலாம். ஓடுங்க, யாரும் ஓட மாட்டீங்க. நீங்க அவங்களை தாண்டி கூட ஓடலாம். ஆமா, நீங்க தாண்டி கூட ஓடலாம். ஆனா நீங்க திரும்பி நின்று ஆஃப் பண்ணுங்க பாட்டு. ஓடுங்க 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 ஓடுங்க. இல்லனா இத பார்க்காது. இல்ல 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 இல்ல, இது வந்து பிராங்க். உங்களை வந்து பிராங்க் பண்ணுவோம். ஓடுங்க 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 ஓடுங்க. பேசாம நம்ம பண்ணலாமா? அதான் யோசிச்சேன். ஓகே, எல்லாரும் கவுண்ட் டவுன் கொடுங்க. 10. சிஸ்டர் திரும்புங்க திரும்புங்க. சிஸ்டர் தப்பா போறீங்க சிஸ்டர் முன்னாடி நாய் இருக்கு. சிஸ்டர் முன்னாடி நாய். இல்ல 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 இல்ல, தப்பு தப்பு. ரைட். அடி அடி. அவ்வளவுதான். கமான் பாடா. எஸ் கமான் கரெக்ட்டா கையில ஓகே தொடக்கரிலே சகோதரர். நீங்க தப்பான டைரக்ஷன்ல இருக்கீங்க. திரும்புங்க. சூப்பர். கமான் சிஸ்டர். ஐயோ சிஸ்டர், திரும்புங்க ப்ளீஸ். எஸ் அப்பன் பிள்ளை நான் சொல்றேன். அப்ப ஸ்ட்ரைட்டா போங்க சிஸ்டர். ஓகே, போலாம். உங்க உங்க வலது காலை எடுத்து வைத்து பானையை உடைங்கள். கமான் சிஸ்டர். கமான் ஸ்ட்ரைட்டா. திரும்புங்க சிஸ்டர், திரும்புங்க. அப்படியே போங்க. சூப்பர். ஆளுதான். பானை மேலதான் இருக்கு. ஸ்ட்ரைட்டா இருக்கு பானை. ஒரே ஒரு அடி அடிச்சீங்கன்னா பானை வந்துரும். ஐயோ, தாண்டிட்டீங்க. பின்னாடி வாங்க. சிஸ்டர் தாண்டி போயிட்டீங்க. சிஸ்டர் தாண்டி போயிட்டீங்க. அடிங்க சிஸ்டர், அடிங்க சிஸ்டர், சிஸ்டர் என்ன நம்புங்க சிஸ்டர். அடிங்க கயிறு அடிங்க. கரெக்டா கயிறு அடிங்க. அவ்வளவுதான். ஓகே, 3 2 1 போடுங்க. சிஸ்டர் அடிங்க சிஸ்டர். சிஸ்டர் ரொம்ப நேரம் சார். அவ்வளவுதான். சாரி, உடையல. கமான். அப்படியே வாங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படியே ஒரு வடை. கமான் சூப்பர். கமான் சிஸ்டர். கைக்கு பக்கத்துல கமான் சிஸ்டர். கமான் உங்க ஃப்ரெண்ட் அங்க இருக்காங்க. நோ. பின்னாடி வாங்க. அவ்வளவுதான், வந்துட்டீங்க. உங்க டார்கெட் கிட்ட தான் இருக்கீங்க. அப்படியே தூக்கி ஒரு அடி. எவ்வளவு கோவம். சிஸ்டர் அப்படியே லெஃப்ட் திரும்புங்க. லெஃப்ட் ரைட். ஒரே போது பானையா இல்ல கயிறா? அடுத்து நம்ம என்ன கேம் பார்க்க போறோம்னா தம்ஷலாட்ஸ். இதுக்கு 3 பேர் தேவை. 3 பேர்ல ஒருத்தவங்க வந்துட்டு இந்த சீட் எடுக்கணும். இந்த சீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா ஊமைகள். இதுல இருக்க ஊமையை ஒருத்தவங்க நடிச்சு காட்டணும். அதை மீதி இருக்க 2 பேர்
நடிச்சு காட்டுறது என்ன அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப கேம்குள்ள போயிடலாமா? விதைப்பவர் உவமை. ஆன்சர் என்ன? விதைப்பவர் உவமை தான். இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டீங்க, சூப்பர். பரிசெயர் வரி தண்டுபவர் உவமை. இந்த டைம்ல ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, சூப்பர். அடுத்த டீம் கூப்பிடலாமா? விளக்கு விளக்கு திராக்மா உமை. திராக்மா உமை. ஓகே, இந்த டீம்ல சூப்பரா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆன்சர் என்னன்னா காணாமல் போன திராக்மா உமை தான். விதைப்பவர் உவமை. ஐந்து தாளன். சூப்பர். என்னப்பா வரவங்க எல்லாருமே ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னன்னா தாளந்து உமை. அதுவுமே சூப்பரா கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, அடுத்த டீம். வேகமுள்ள 5 கன்னியர்கள். என்னப்பா இது, வரவங்க எல்லாருமே சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டு போயிடுறாங்க. அடுத்து கஷ்டமான ஒரு ஊமையை வந்து கொடுக்கணும் போலயே. இந்த டீமுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டீமா இருக்கு. அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா 10 கன்னியர்கள் ஊமை. ரொம்ப கரெக்டாவே கண்டுபிடிச்சிட்டாங்க, சூப்பர். சரி, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அடுத்த டீமை கூப்பிட்டுலாமா? சிஸ்டர், கஷ்டமான சீட்டா எடுத்தா நல்லா இருக்கும். ஈஸியான சீட்டா வரணும் கடவுளே. கஷ்டமா இருந்துச்சா? சதி செஞ்சுட்டாங்க. வீடு ஸ்ட்ராங்கான வீடு. இடிந்து விழுந்து விட்டது. மண்மீன் கட்டப்பட்ட வீடு. ஸ்ட்ராங்கான அடித்தளம் உள்ள வீடானது. இரண்டாவது கட்டப்பட்ட மணல் மீது கட்டப்பட்ட வீடு. சூப்பர் சிஸ்டர். ஓகே, இந்த கேம் ரொம்ப நல்லாவே போச்சு. இவங்க கண்டுபிடிச்ச ஆன்சர்னா 2 வகை அடித்தளம்.
அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நாங்கள் சிடிசி என்ற சபையின், அதாவது காங்கிரிகேஷன் ஆஃப் தெரேசியன் கார்மலைட்ஸ், தமிழ்ல தூய தெரேசாவின் கார்மல் சகோதரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சபையை சார்ந்த சகோதரிகள் நாங்கள். எங்களுடைய சபை தலைமையகமானது கேரளாவில் எர்ணாகுளத்தில் உள்ள எடப்பள்ளி என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது. நாங்கள் மொத்தம் 1400க்கும் மேற்பட்ட சகோதரிகள் இருக்கிறோம். 220 இல்லங்களில் இந்தியா மற்றும் மேலும் 5 மேலை நாடுகளில் கல்வி பணி, மருத்துவ பணி மற்றும் சமூக மறைப்பணிகள் ஆற்றி வருகிறோம். எமது சபையானது கேரளாவில் உள்ள கூனமாவு என்னும் இடத்தில் ஒரு விதவை பெண்ணால் தன்னுடைய சகோதரி, தன்னுடைய 1.5 வயது மகள் இவர்களால் பெண்களுக்காக துவங்கப்பட்ட சபையாகும். எலிஷா அம்மா விதவையாகிய பின் தனது 1.5 வயதான குழந்தையுடன் 14 ஆண்டுகள் தனது ஜெப வாழ்வில் ஈடுபட்டிருந்தார்கள். எங்கள் கார்மல் சபையின் தனி வரமானது ஆழ்நிலை தியானமும் ஜெப வாழ்வும். அன்னை எலிசாவின் வழித்தடங்களில் எங்கள் கார்மல் சகோதரிகள் தனி வரமான தங்களுடைய ஜெபத்தின் வழியாக மக்களுக்கு பணி செய்து சிறப்பாக வாழ்ந்து வருகின்றோம். எங்கள் சபை நிறுவனர் அன்னை எலிஷ்வா கேரள மாநிலத்திலே பெண்களுக்கான முதல் துறவற சபையை தொடங்கியவர் என்ற பெருமதிப்பிற்குரியவர். மேலும் 1868ஆம் ஆண்டு பெண்களுக்கான முதல் பள்ளி மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கான காப்பகத்தையும் துவங்கியவர் என்ற பெருமைக்குரியவர். எங்கள் தெரேசியன் கார்மல் சபையில் 11 மறை மாநிலங்கள் உள்ளன. தமிழகத்தில் 2 மறை மாநிலங்கள் உள்ளது. அவற்றில் வட தமிழகத்தில் அமைந்துள்ள விமலா மறை மாநிலமே எங்களது மறை மாநிலம் ஆகும். எங்கள் மறை மாநிலத்தில் 95 சகோதரிகளும் 7 மறை மாவட்டங்களில் பணி செய்து வருகிறோம். 10 பள்ளிகளும் 8 மருந்தகங்களும் ஒரு பெண்களுக்கான ஒரு கல்லூரியும் மற்றும் ஒரு பெண்களுக்கான விடுதியும் அமைந்து சகோதரிகள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். 1813ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் நாள் எம் அன்னை அவர்கள் இறைவனடி சேர்ந்தார். 2008ஆம் ஆண்டு இறை ஊழியர் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டார். 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நமது மறைந்த போப் பிரான்சிஸ் அவர்களால் நமது அன்னை வணக்கத்திற்குரியவர், அதாவது வெனரபிள் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டார். நவம்பர் 8, 2025 அன்று போப் லியோ அவர்களால் எமது அன்னை அருளாளர், அதாவது பிளஸட் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டார். இந்த நிகழ்வானது பிரம்மாண்டமான முறையில் கேரளாவை சேர்ந்த வல்லார்பாடம் என்ற இடத்தில் மலேசியா பினாங்கு நாட்டின் பேராயர் அவர்களால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதன் நன்றி திருப்பலியாக எமது மறை மாநிலத்தில் வருகின்ற ஜனவரி 31ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு பேராயர்கள் மற்றும் ஆயர்கள் தலைமையில் சென்னை பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் நன்றி திருப்பலி நடைபெறுகிறது. அனைவரும் வந்து அன்னையின் ஆசீரை பெற்று செல்வீர். இந்த அன்னை காட்டிச் சென்ற வழித்தடங்களை பின்பற்றி இறை ஜெப வாழ்விலும் பணி வாழ்விலும் எம்மோடு சேர்ந்து பயணிக்க ஆர்வமுள்ள இளம் பெண்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.